கதை கேட்க வந்த அன்பு நெஞ்சங்களுக்கு வணக்கம். கோயம்புத்தூர் அருகே ஒரு சின்ன அபார்ட்மெண்ட்ல வேலைக்கு போயிட்டு வந்து திருமண வாழ்க்கையில பிரச்சனை இருந்த என்னை என் கோவொர்க்கர் எப்படி ரகசிய உறவு வச்சு ஏமாத்தி பிறகு நான் அதை எப்படி முடிச்சேன் என்பதை முழுவலியோடு சொல்லப் போறேன். இது என் உண்மை அனுபவம். கதைய ஸ்கிப் பண்ணாம முழுசா உணர்ந்து கேளுங்க. என் பெயர் சித்ரா. இப்போ எனக்கு 37 வயசு. என் கணவர் கிருஷ்ணா. நாங்க 11 வருஷம் திருமண வாழ்க்கை. 2 பிள்ளைங்க, ஒரு பையன் 9 வயசு, பொண்ணு 6 வயசு. நான் ஒரு ஐடி கம்பெனில ப்ராஜெக்ட் மேனேஜரா வேலை பார்க்கறேன். கிருஷ்ணா ஒரு பேங்க்ல வேலை. முதல்ல எல்லாமே நல்லா இருந்துச்சு. வீக்கெண்ட்ல பிள்ளைங்க கூட பார்க்கக்கு போவோம். அம்மா அப்பா வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம். ஆனா கடந்த 3 வருஷமா எல்லாம் மாறுச்சு. அவர் வேலை டென்ஷன், நான் ஆபீஸ் டெட்லைன். இரவு வீட்டுக்கு வந்தா சண்டை தான். சித்ரா, நீ எப்பவுமே டயர்டா இருக்கன்னு அவர் சொல்லுவாரு. நான், கிருஷ்ணா நம்ம கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாமேன்னு கேட்பேன். ஆனா அவரு பிஸின்னு சொல்லிட்டு போயிடுவாரு. நான் தனியா உட்காந்து அழுவேன். பிள்ளைங்க அம்மா என்ன அழறான்னு கேட்பாங்க. நான் ஒண்ணுமில்லன்னு சிரிச்சு மறைப்பேன். எங்க ஆபீஸ்ல ஒரு கோவொர்க்கர் பெயர் ராகுல். அவர் 39 வயசு, கல்யாணமாகி 2 பிள்ளைங்க இருக்கு. முதல்ல அவர் என் ப்ராஜெக்ட் டீம்ல இருந்தார். டெய்லி மீட்டிங், காபி பிரேக், லஞ்ச் டைம் சாட். கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கினோம். அவர் என் பிரச்சனைய கேட்டார். சித்ரா, உன் கணவர் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாரா? நீ ரொம்ப அழகா கேர் பண்றவன்னு சொல்லுவார். நான் அழுது என் திருமண வலிய சொல்லுவேன். அவர், நான் இருக்கேன், உன்னை தனியா விடமாட்டேன்னு ஆறுதல் சொல்வார். ஒரு நாள் ஆபீஸ் டீம் அவுட்டிங். அங்கே கொஞ்சம் ரெயின், டான்ஸ், ட்ரிங்க், அப்புறம் ஒரு ஹக். அது ஆரம்பம். கடந்த 1.5 வருஷமா ரகசிய உறவு. அவர் என்னை என் லவ்னு கூப்பிடுவார். நான் அவர்கிட்ட, ராகுல், உன்னோட இருக்கும்போது எனக்கு அமைதி கிடைக்குதுன்னு சொல்வேன். அவர் வீட்டுல இருந்து தூரமா ஒரு ரிசார்ட், ஹோட்டல் ரூம்ல வந்து சந்திப்போம். இரவு மெசேஜ், தெக்தும் வீடியோ கால். நான் உன்னை விட்டுட மாட்டேன், நம்ம 2 பேரும் ஒன்னா இருப்போம்னு சொல்லுவாரு. நான் என் கணவரோட செப்பரேஷன் ஆரம்பிச்சேன். டிவோர்ஸ் பேப்பர்கள் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ராகுல்ல என்ன ஆறுதல் சொல்லுவார். சித்ரா, பிள்ளைங்க கூட நான் இருப்பேன், உன் லைஃப் நான் பாத்துக்கிறேன்னு. ஆனா கடந்த 2 முதல் 3 மாசமா அவர் மாறினார். மெசேஜுக்கு ரொம்ப லேட் ரிப்ளை, பிஸின்னு சொல்லுவாரு. டெக்ஸ்ட் ட்ரை ஆகிடுச்சு. எனக்கு சந்தேகம் வந்துச்சு. நான் கொஞ்சம் டிடெக்டிவ் ஒர்க் பண்ணேன். அவரோட ஃபோன் செக் பண்ணினேன். அவர் லஞ்ச் டைம்ல ஃபோன் வச்சுட்டு போனப்போ அதுல ஒரு பொண்ணோட மெசேஜ், பேபி இன்னைக்கு சந்திக்கலாமான்னு. இன்னொரு பொண்ணோட படங்கள், மிஸ் யூன்னு. அவர் கண்டிப்பா 2 பொண்ணுங்க கூட ரகசிய உறவு வச்சிருந்தாரு. ஒருவேளை 3ஆவதும் இருக்கலாம். என் ஹார்ட் கிழிஞ்சு போச்சு. 1.5 வருஷம். அவர் சொன்ன லவ் வார்த்தைகள், சந்திப்புகள், எதிர்கால கனவுகள் எல்லாம் பொய்யா ஆயிடுச்சு. நான் அழுது அழுது அவரை கான்ஃபரண்ட் பண்ணேன். ராகுலா, இது உண்மையா? நான் உன்னை நம்பினேன், நம்ம 2 பேரும் விஷயம் ஸ்பெஷலா இருந்தோம்னு நினைச்சேன்னு கேட்டேன். அவர் முதல்ல டெனை பண்ணினார். இல்ல சித்ரா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டன்னு. பிறகு டிஃபென்சிவ் ஆனார். நீ ஏன் என் போனை செக் பண்ண? உனக்கு என் மேல ட்ரஸ்ட் இல்லையா? நான் பிஸியா இருக்கேன்னு கோபப்பட்டார். என் கண்ணீர் நிக்கல. நான் என் குடும்பத்தை உடைச்சேன் உனக்காக, ஆனா நீ என்ன யூஸ் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அவர், நான் உன்னை லவ் பண்றேன், ஆனா இது ஒன்னும் பெரிய விஷயம் இல்லைன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவர் டெய்லி மெசேஜ் அனுப்புறார். சித்ரா, எப்படி இருக்க? மிஸ் யூன்னு. ஆக்ட் லைக் நத்திங் இஸ் ராங். ஆனா எனக்கு வலி தாங்க முடியல. நான் இதை எப்படி முடிக்கணும், எப்படி முன்னே போகணும்? நான் இதுக்கு மேல ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னு நினைச்சேன். ஆனா இப்போ என் மனசு உடைஞ்சிருக்கு. தூக்கம் வரல, சாப்பாடு இறங்கல. பிள்ளைங்க பார்த்தா, அம்மா ஏன் சோர்வா இருக்கன்னு கேட்பாங்க. இப்போ நான் முடிவு பண்ணிட்டேன். அவரோட எல்லா தொடர்பையும் கட் பண்ணிட்டேன். வாட்ஸ்ஆப், இன்ஸ்டா, ஃபோன் நம்பர் பிளாக் பண்ணிட்டேன். அவர் நிறைய மெசேஜ் அனுப்புனாரு. சித்ரா, ப்ளீஸ் பிளாக் பண்ணாத, இப்ப நான் உன்னை லவ் பண்றேன்னு. ஆனா நான் பதில் சொல்லல. என் மனசுக்கு கொஞ்சம் அமைதி கிடைச்சிருக்கு, ஆனா இன்னும் வலி இருக்கு. ஏன் நான் இப்படி ஏமாந்தேன்? ஏன்னா என் குடும்பத்தை உடைச்சேன். ஆனா அவர் என்ன யூஸ் பண்ணிட்டான்னு தோணுது. நான் இப்போ தெரபிஸ்ட் பாக்குறேன். பிள்ளைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்றேன். புது ஹாப்பிகள் கத்துக்கிட்டு இருக்கேன். ஆனா சில இரவுகள்ல தனிமை அடிக்கும். நான் தனியா இருப்பேனான்னு பயம் வரும். ஆனா நான் முன்னே போகணும். இந்த துரோகத்தை விட்டுட்டு என் லைஃப் ரீபில்ட் பண்ணணும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? இப்படி ஒரு ரகசிய உறவுல ஏமாந்தா எப்படி முடிக்கணும்? அவர் இன்னும் ரீச் அவுட் பண்ணா என்ன பண்ணணும்? உங்க லைஃப்ல இப்படி நடந்திருந்தா எப்படி முன்னே போயிருப்பீங்க? கமெண்ட்ல உங்க அனுபவம், கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் கொடுத்திருந்தா லைக், ஷேர் பண்ணுங்க. அடுத்த கதையில சந்திப்போம். உங்க மனசு கொஞ்சம் கூட ஸ்ட்ராங்கா ஆகட்டும்.